வெல்கம் டு மினிடெக். நாங்கள் இப்போ ஒரு விண்டோஸ் 10 ஒரு பிசியில் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ சிம்பிளாக எப்படி விண்டோஸ் 10 ஆன் பண்ணி பார்ப்போம். பிசி ஆன் பண்ணியாச்சு. எடிட் லைவ் 2 நட்டுவில் ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணி மூவ் மெனு வரும். மூவ் மெனு இந்த மூவ் ஆப்ஷனுக்கு போய் நீங்கள் ரிமூவல் டிஸ்க் இப்போ நாங்கள் பென் ட்ரைவ் கொடுத்துருவோம். அந்த பென் ட்ரைவை செலக்ட் பண்ண பென் ட்ரைவில் வந்து விண்டோஸ் நான் போட்டு அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த ரிமூவல் டிஸ்கில் வந்து மூவ் மெனுவில் வந்து பென் ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு F10 கொடுத்து சேவ் பண்ணி படியில் வந்தால் உடனே ரீஸ்டார்ட் ஆகணும்னா என்டர் பண்ணினா இந்த மாதிரி விண்டோஸ் வரும். இது வந்து விண்டோஸ் வந்ததுக்கப்புறம் இதில் லாங்குவேஜ் விண்டோஸ் இந்த லாங்குவேஜ் கண்ட்ரி அந்த மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இதில் நெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் செட்டப் இஸ் ஸ்டார்டிங்னு சொல்லி கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இது ஒரு 1 minute அந்த மாதிரி சிலது ஆகும், சிலது உடனே வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விண்டோஸ் செட்டப் இதை வந்து ஸ்கிப் பண்ணணும். ப்ரொடக்ட் கீ வரும், அதனால் ட்ராக் பேஸ் யூஸ் பண்ண நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி போட்டு அக்ரி பண்ணுங்க. லைசன்ஸை அக்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கஸ்டம்ஸ் அதில் போட்டு நாங்கள் இப்போ சிஏ போட்டிருக்கோம். நான் ஒரே ஒரு பார்ட்ஸ் தான் பண்ண போகிறோம். எஸ்எஸ்டி போட்டிருக்கோம். அதை நியூ கொடுத்துருக்கோம். நீ கொடுத்து ஓகே பண்ணி பார்ட்ஸன் ரீசார்ஜ் பார்ட்ஸுக்குள்ள வந்து செய்கிறது. நெக்ஸ்ட்டாக கொடுத்து கொப்பி இன்னொரு கொப்பி ஆகிட்டுது. இப்போ வந்து கெட்டிங் ரெடி டு ஃபோர் இன்ஸ்டாலேஷன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 minutes 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஆகுது இன்ஸ்டால் ஆகி முடியாது. இது கொஞ்சம் பலமாக இன்ஸ்டால் ஆகிச்சான் ஆகாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் உங்களோட ஃபைல் எல்லாம் இன்ஸ்டால் ஆகும். கொஞ்சம் இது இன்ஸ்டால் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணி எப்போவுமே விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஃபைலை வந்து கரெக்டாக சரியான முறையில் இன்ஸ்டால் பண்ணால் வேறு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 30 minutesக்குள்ளே ஓஎஸ் தான் நாங்கள் ஈஸியாகவே அதை இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டாலேஷன் ஃபைல் வந்து 86% வந்துட்டு முடிய போகுது. ஏதோ 95 இப்போ 96 100 அப்புறம் இன்ஸ்டால் ஃபீச்சர் இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டாலேஷன் அப்டேட் ஆகுது. ஃபினிஷ் செட்டப் அது அவ்வளோதான். இதோட இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடியுது. இப்போ வந்து பிசி ரீசெட் ஆகும். பிசி ரீசெட் ஆகினாலும் நீங்கள் மறுபடியும் delete இல்லை F2 கொடுத்து பூட் மெனுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் பூட்டை வந்து ஹார்ட் டிஸ்கில் செலக்ட் பண்ணி விடுங்க. இப்போ நாங்கள் பென் ட்ரைவில் செலக்ட் பண்ணி விட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் பூட்டை வந்து மறுபடி நாங்கள் போய் ஹார்ட் டிஸ்கில் செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா பென் ட்ரைவ்லேருந்து முடிஞ்சது. இப்போ இந்த எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கில் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆன ஃபைல் வந்து ரன் ஆக போகுது. இந்த மாதிரி விண்டோஸ் வந்து இதுவும் ஒரு 50 minutesலேருந்து 10 minutesலேருந்து 50 minutes வரைக்கும் இதுவும் லோட் ஆகும். கெட்டிங் ரெடி ஓஎஸ் வந்து ரெடி ஆகிட்டு ஃபைபர்கள் எல்லாம் வந்து அப்டேட் ஆகிறதுக்கப்புறம்
ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். அப்புறம் இந்த மாதிரி கூட சொல்லி கொண்டு வரோம். இதுவும் ப்ராடக்ட்க்கு இது ஸ்கிப் பண்ணி போட்டு யூஸ் இந்த கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணினா சிஸ்டம் மூமெண்ட்டை ஒரு 10 மினிட்ஸ் அப்படி ஆன் ஆகும். அதுக்கப்புறம் விண்டோஸ் ஒன் ஆகும். இதை நாங்கள் இப்போ விண்டோஸ் இப்போ ஃபினிஷ் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்ததுன்னா உங்களோட இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டெக்னாலஜி சம்மந்தமான தகவல்கள் அதிகமாக என்னோடய சேனலில் நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிப்பாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.